ஹே ஆல் வெல்கம். இன்றைக்கி சென்னையில் ட்ரெண்டிங்காக இருக்க போத்தி ஸ்வர்ணமஹால் பாடி பிரான்ச்சு டூர் போகலாமா? எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 minutes ட்ரைவ் தான். எங்கள் வீடு வந்து அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் பாடிக்கு. இது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னா, இந்த பாடி ஃப்ளைஓவர் இறங்கினோன்னா லெஃப்ட்டில் வந்து சரவணா ஸ்டோர் பெருசாக இருக்கும். அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் தான் போத்தீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரைட் போக முடியாது. போய் யூ டர்ன் அடிச்சுட்டு போய் பைக்கை பார்க் பண்ண போனேன். வீக்கெண்ட்னால் செம ரஷ்ஷு. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய இடத்த இப்படா பாடியில் ஒழிச்சு வச்சுருந்தீங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா நிறைய வாட்டி இந்த சைடு போயிருக்கேன், இவ்வளோ ஸ்பேஸ் இருந்திருக்குமான்ட்டு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. பட் எனிஹவ் எல்லாம் இன்சைட் வியூ பார்க்கலாம் அப்படின்ட்டு வாக் பண்ண ஆரம்பித்தோம். உள்ளே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போனேன். போய் உள்ளே போய் பார்த்தா ஒரு மால் உள்ளே என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீலு. அந்த சிட்டி சென்டர்லாம் போகும்போது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்குல்ல. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர் அண்ட் டைமண்டு அந்த ஜுவல்லரி செக்ஷன் இருந்துச்சு. அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நம்ம போய் எதுவும் வாங்க முடியாது. சரி அப்படின்ட்டு இன்னொரு செக்ஷனில் போய் பார்த்தா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா நம்ம ஆளுங்க சாப்பிடலாம் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. நான் போனது 1:30 லன்ச் டைம்னால் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு எதுவும் பசிக்கலை. சரி, கிளம்பி அடுத்து என்ன செக்ஷன் இருக்குன்ட்டு பார்க்கலான்னு போனேன். லிஃப்ட்டுக்கிட்ட போனால் அங்கேயுமே செம்ம ரஷ்ஷு. சரி, எஸ்கலேட்டரை யூஸ் பண்ணி மேலே போயிட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான சாரீ செக்ஷன் ஃபுல்லாக காட்டன் சாரீ, சில்க்கு, பட்டு புடவை, டெய்லி யூஸ் பண்ணுற அந்த மாதிரி சாரீஸு எல்லாம் இருந்துச்சு. சரி, ஒரு சாரீ ஒன்று நானும் சூஸ் பண்ணேன். ரெட் கலர் சாரீ. எப்போதுமே இந்த ரெட் கலரை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு இந்த 2008 யாரடி நீ மோகினி அந்த மூவியில் ஒரு சீன் வந்து ஞாபகம் வரும். அதை பாருங்கள். சேச்சே, ரெட்டு தான் சூப்பராக இருக்கும். சரி, அப்புறம் அந்த ரெட் சாரியை பில் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் ஃப்ளோர் போனேன். செகண்ட் ஃப்ளோர் போனாலுமே அதுவுமே வந்து லேடிஸ் செக்ஷன் தான் நினைக்கிறேன். எஸ், ஆமாம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து லேடிஸ் அந்த கேஷுவல் வேர்ஸ், ரெடிமேட் இதெல்லாம் இருந்துச்சு. அங்கேயும் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தா அந்த வியூ. ஏன்னா 2 ஃப்ளோர் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக வியூ பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸ்டு. அப்புறம் 3rd ஃப்ளோருக்கு ஏறிட்டேன் எஸ்கலேட்டரில். 3rd ஃப்ளோர் வந்து கிட்ஸ் செக்ஷன். ஒரு சைடு பாய்ஸு, ஒரு சைடு கேர்ள்ஸ்க்கான ரெடிமேட் கிளாத்திங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு செக்ஷனில் வந்து டாய்ஸ்லாம் இருந்துச்சு கிட்ஸோடது. இது வந்து பாய்ஸ்க்கான செக்ஷனு. அப்புறம் இது டாய்ஸு. அப்புறம் அதர் சைடு வந்து இன்னொரு செக்ஷன் இருந்துச்சு. அங்கே போனால் கேர்ள்ஸ்க்கான இந்த ரெடிமேட் கிளாத்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஃப்ராக்லாம் செம்மையாக இருந்துச்சு அந்த சைடு. அது இதுக்கு அடுத்தது போவேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே டாய்ஸ் செக்ஷன். ஓகே, இந்த சைடு வந்து கிட்ஸ், கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ராக்கு, ரெடிமேட், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து 4th ஃப்ளோர் ஏறிட்டேன். 4th ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக ஜென்ட்ஸ் ரெடிமேட்ஸு, அதான் ஷர்ட் செக்ஷன் தனியாக இருந்துச்சு, பேண்ட் செக்ஷன் தனியாக இருந்துச்சு. அப்புறம் பார்ட்டி வேர்ஸ், வெட்டிங் வேர்ஸ், அது எல்லாமே ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பெருசாக தான் இருந்துச்சு. இது எல்லா ஃப்ளோர்லேயுமே ஒரு 4-5 செக்ஷன் இருந்துச்சு. இது வந்து பிராண்டட் கிளாத்ஸு. நான் எனக்கு எதுவும் எடுக்கலை. ஏற்கனவே வீட்டில் திட்டிகிட்டு இருக்காங்க. 2 பீரோ ஃபுல்லாக துணி இருக்குது, எப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் திட்டுவாங்க, இருக்கிறது பத்தாது அப்படின்ட்டு. சரி, நான் ஜஸ்ட்டு ஷூட் மட்டும் பண்ணிட்டேன். இது வந்து வெறும் கிளாத்ஸ் மட்டும். இது பேண்ட் செக்ஷன். அதை முடிச்சுட்டு 5th ஃப்ளோர் போனேன். 5th ஃப்ளோரில் வந்து அப்ளையன்சஸ்ஸு, வெசல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லா ஃப்ளோர்லேயுமே 4 செக்ஷனு, 4 செக்ஷன்லேயுமே டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு.
இந்த சைடு ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட்டர்ஃப்ளை, விடிஎம், பிரீத்தி, பஜாஜ், இந்த சைடு ப்ரீமியர், ஹேவல்ஸ், ப்ரெஸ்டீஜ் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ தானே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்த லக்கேஜ் பேக்ஸு, லக்கேஜ் சூட்கேஸ் செக்ஷன். ஒரு சைடு வந்து ஃபுட்வேர்ஸ் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு 6th ஃப்ளோரு கிளம்பிட்டேன். அங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட் அண்டு இது அதான் க்ராசரிஸு, ஒரு சைடு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்நாக்ஸு. அந்த சைடு பாருங்கள், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் செக்ஷன் இருந்துச்சு. நான் எதுவும் வாங்கலான்னா, ஏன்னா பில்லிங் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகுது. செம்ம ரஷ்ஷு. சும்மா ஷூட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த சைடு கிஃப்ட்டு ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. கிளாஸ்வேரு. கிருஷ்ணா செம்மையாக இருந்தார். அவரை ஷூட் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஷூட் பண்ணேன். அதை முடிச்சுட்டு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு ஃப்ளோர் இருந்துச்சு. பட் அங்கே யாரும் பெருசாக போன மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு சைடு வந்து சத்யா ஃபர்னிச்சர்ஸ் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே போனேன். மேலே போய் பார்த்தா 7th ஃப்ளோர் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அப்புறம் லிஃப்ட்டு பிடிச்சி கீழே இறங்கிட்டேன். ஏன்னா 7 ஃப்ளோரு திருப்பி இறங்குறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு இறங்கி வெளியே வந்துட்டேன். செம்ம ரஷ்ஷு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோன்னா ஃபுல்லாகிடும். அது பாருங்க, கார் பார்க்கிங்லாம் மல்டி லெவல் பார்க்கிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இது மாதிரி வீலாக் அண்ட் குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.